ஹலோ வெல்கம் வணக்கம் பா. இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆன எண்ணி துணிக அப்படிங்கிற ஒரு தமிழ் திரைப்படம் பார்க்க எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இந்த படத்தை வெற்றி செல்வன் அப்படிங்கிறவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஜெய் மற்றும் மதுரியா லீட் ரோலாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு மாஃபியா கேங் ஒரு பிரைசஸ் டைமண்ட்ஸ் வந்து இந்தியாவில் தான் வந்து இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவில் இருக்கிற ஒரு நகை கடையில் அந்த டைமண்ட்ஸ் ஒளிஞ்சிருக்கு. அந்த டைமண்ட்ஸ் எப்படியாச்சும் கொள்ளை அடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட்டிவ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் கதை எழுதிடும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஷாப்பிங் அந்த நகை கடைக்குள்ள உள்ள ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தினால நம்ம ஜெய் என்னென்ன பண்ணாரு அதுக்கப்புறம் அப்படிங்கிறது தான் இந்த படத்துல இருக்க மிச்ச சுவாரஸ்யமான விஷயம். எனக்கு இந்த படம் சுத்தமாவே பிடிக்கல. ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். ஏன்னா ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா எங்கேஜிங்காவே கொண்டு போகல. ரொம்பவே பார்த்தீங்கன்னா போர் அடிக்கிற மாதிரி இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே இருக்கு. ஆனா ட்விஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஆனா ட்விஸ்ட்டை மட்டும் நல்லா பண்றாங்க. ஆனா ஸ்கிரீன் பிளேல பயங்கரமா கோட்டை விட்டுருக்காங்க. அட்லீஸ்ட் லவ் போஸ்டாச்சும் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கேயும் கேவலமா தான் இருக்கு. இந்த படம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே வர வேண்டிய ஒரு படமா. அப்ப வந்தா மட்டும் என்ன லட்சத்துல ஓடி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஆனா எனக்கு இந்த படம் சுத்தமாவே பிடிக்கல. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்மளை பார்த்தா என்ன கேனப்பையன் மாதிரி இதடா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் வந்து இவங்க நல்லா கொஞ்சம் ஸ்க்ரீன் பிள்ளாக பெட்டராக பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்டோரியை கொஞ்சம் நல்லா மாற்றிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் நல்லா வந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். எனக்கு இந்த படம் சுத்தமாக பிடிக்கல. உங்களுக்கு இந்த படம் பிடிக்காம கூட போகலாம். ஆனால் இந்த படம் தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான ஒரு படம் கண்டிப்பாக கிடையாது. இந்த படத்தை பார்த்ததுக்கு அழகாக உட்காந்து அந்த சாண்ட்மேன் சீரிஸ் ஆச்சு பார்த்துருந்துருக்கலாம் வீட்டில். அதை பார்த்தாலே கொஞ்சம் ஒர்த்தாக இருந்திருக்கும். அது ஒர்த்தாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் சாண்ட்மேன் சீரிஸு. அதே பார்த்து கொஞ்சம் நல்லா டைம் ஓட்டியிருக்கலாம். இந்த படத்தை பார்த்து டைம் ஓட்டினதுக்கு நாசமாக தான் போச்சு. ஸோ இந்த படத்துக்கு நாம கொடுக்குற ரேட்டிங்ஸ்